நீண்ட இழுபறி மற்றும் சர்ச்சைகளுக்கு பின்னர் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதினாலே 1000 கோடிகளை தாண்டிய வர்த்தகம், மைதானங்கள் ஃபுல் ஹவுஸ் என களை கட்டும். நடப்பு T20 உலகக்கோப்பையில் இந்தியாவுடன் விளையாட மாட்டோம் என முதலில் முரண்டு பிடித்த பாகிஸ்தான் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விளையாட ஒப்புக்கொண்டது. இதனால் கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டி கூடுதல் கவனத்தையும் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரை இந்தியாவும் பாகிஸ்தானும் இதுவரை 8 போட்டிகளில் விளையாடியுள்ளன. இதில் 7 போட்டிகளில் இந்தியாவும் 1 போட்டியில் பாகிஸ்தானும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் 2007ஆம் ஆண்டு பவுல் அவுட் வெற்றியும் அடங்கும். தென்னாப்பிரிக்காவில் 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான லீக் ஆட்டம் சமனில் முடிந்தது. சூப்பர் ஓவர் முறை இல்லாத நிலையில் வெற்றியை தீர்மானிக்க பவுல் அவுட் முறை பயன்படுத்தப்பட்டது. இரு அணிகளில் இருந்தும் தலா 5 பந்து வீச்சாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பேட்ஸ்மேன்கள் யாருமின்றி ஸ்டம்புகளை நோக்கி பந்து வீச வேண்டும். இந்திய கேப்டன் MS தோனி தேர்ந்தெடுத்த வீரேந்திர சேவாக், ஹர்பஜன் சிங் மற்றும் ராபின் உத்தப்பா ஸ்டம்புகளை தகர்க்க பாகிஸ்தானின் யாசர் அராஃபத், உமர் குல் மற்றும் ஷாஹித் அப்ரிடி ஆகிய மூவரும் ஸ்டம்புகளை தவறவிட்டனர். இதன் மூலம் இந்தியா 3-0 என்ற கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. அன்று தொடங்கிய வெற்றி 2024ஆம் ஆண்டு வரை தொடர்ந்தது. இடையில் 2021ஆம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற ஒரு போட்டியில் மட்டுமே பாகிஸ்தான் வெற்றி பெற்றது. இலங்கை போட்டியிலும் இந்தியாவிற்கே அதிக வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சூரியகுமார் சர்வதேச T20 தரவரிசையில் முன்னணியில் இருப்பதோடு மைதானத்தின் அனைத்து பக்கங்களிலும் அடிக்கும் திறன் கொண்டவர். திலக் வர்மா மற்றும் இஷான் கிஷன் போன்ற வீரர்கள் சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். விக்கெட்டுகள் சரிந்தால் ஆட்டத்தை மீட்கும் பொறுப்பு ஹர்திக் பாண்டியாவிடமே உள்ளது. அதே நேரத்தில் நமீபியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாடாத அபிஷேக் சர்மா இந்த போட்டியிலும் விளையாடவில்லை என்றால் அணிக்கு பின்னடைவு ஏற்படும். பும்ராவை தவிர மற்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் கடைசி ஓவர்களில் ரன்களை கட்டுப்படுத்துவதில் அவ்வப்போது சவால்களை எதிர்கொள்கின்றனர். இந்தியாவின் மிகப்பெரிய பலமே குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தான். கொழும்புவின் மெதுவான ஆடுகளத்தில் இவர்களின் மிஸ்டரி சுடலை எதிர்கொள்வது பாகிஸ்தானுக்கு கடினம். ஷாஹின் ஷா அப்ரிடி மற்றும் நசீம் ஷா கூட்டணி புதிய பந்தில் விக்கெட்டை எடுப்பதில் வல்லவர்கள். இந்தியாவின் டாப் ஆர்டரை ஆரம்பத்திலேயே வீழ்த்துவது இவர்களின் திட்டமாக இருக்கும். கேப்டனாக இல்லாவிட்டாலும் பாபர் ஆசம் நங்கூரம் போல நின்று ரன் சேர்க்கக்கூடியவர். இந்தியாவிற்கு எதிராக அவர் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்துவது பாகிஸ்தான் அணிக்கு பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. சதாப் கான் மற்றும் முகமது நவாஸ் ஆகியோர் பந்துவீச்சு மற்றும் பேட்டிங் இரண்டிலும் பங்களிக்க கூடியவர்கள். ஆனால் இந்திய ஸ்பின்னர்களுடன் ஒப்பிடும் பொழுது பாகிஸ்தானின் ஸ்பின்னர்கள் விக்கெட்டுகளை எடுக்க தடுமாறுகிறார்கள். இந்தியாவிற்கு எதிராக விளையாடும் பொழுது ஏற்படும் மனரீதியான அழுத்தம் பல நேரங்களில் பாகிஸ்தான் வீரர்களை தவறான முடிவுகளை எடுக்க தூண்டிவிடுகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி எப்பொழுதும் கண்களுக்கும் மனதிற்கும் விருந்து படைக்கும் ஒன்றுதான்.